பவர் என்ன? அவன் மனிதர்களை ஆழ்மனதில் புகுந்து குழப்பத்தை உண்டாக்குற வேலையை அவன் செய்வான், வேற ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது ஷைத்தான் என்ன செய்வான்? கெட்ட எண்ணங்களை, கெட்ட நிகழ்வுகளை, ஒரு இழப்புகளை, இறப்புகளை, பெரும் இடிபாடுகளை, பெரும் அசம்பாவிதங்களை, பெரும் விபத்துகளை எல்லாம் நடக்கிற மாதிரி, நமக்கு நடந்து விட்டது மாதிரி, நடக்க போகிற மாதிரி கனவுகளை ஏற்படுத்துவான். அனைத்தும் நமக்கு எதுவெல்லாம் பாதிப்போ அனைத்தும் கெட்ட கனவு, எதுவெல்லாம் நன்மையோ அனைத்தும் நல்ல கனவு. நன்மையாக இருந்தால் அல்லாட்டிருந்து வந்திருக்குது, நம்ம யார்ட்டையும் சொல்லலாம். கெட்ட கனவாக இருந்தால் அது ஷைத்தானிலிருந்து வந்திருக்கிறது, ஷைத்தான் விளையாடி கொண்டிருக்கிறான், அதை வெளியே சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த ஒரு வழி. அந்த வழியினால் நமக்கு கிடைத்திருக்கிற பல்வேறு பயன்களில் ஒன்று என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, கெட்ட கனவு வெளியே சொல்ல போகிறதில்ல. இது ஒன்று. எப்போ ஒரு விஷயத்தை நம்ம பிறர்கிட்ட ஷேர் பண்ணாமல் அதை அப்படியே அமைதியாக வச்சுட்டு விட்டுட்டோமோ நாளடைவில் நம்மை விட்டு மறந்து போயிடும். இப்போ ஒருத்தரை கூப்பிட்டு உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் கண்ட ஒரு கெட்ட கனவு இருந்தால் சொல்லுங்கன்னு கேளுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. சரி, இந்த கனவு கெட்ட கனவு வந்து வெளியே சொல்லக்கூடாது. கெட்ட கனவு கண்டிருந்தீங்கன்னா சொல்லுங்கன்னு கேட்கவும் கூடாது. இது எதற்கென்றால் ஒரு பரிசோதனைக்காக வேண்டி ஒரு இடத்துல வைத்துக்கொண்டு அவர்கிட்ட கேட்டு பார்த்தா நான் இத்தனை கெட்ட கனவு கண்டேன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா கண்டிப்பாக அந்த கெட்ட கனவை 1க்கு 100 பேர்கிட்ட பேசி கருத்து கேட்டு புலம்பி தீர்வு கேட்டு அலைஞ்சிருக்காருன்னு அர்த்தம். தன்னுடைய கவலையை வந்து பதிவு செஞ்சுருக்காருன்னு அர்த்தம். இல்லை, அப்படிலாம் எத்தனையோ வந்துச்சு, நல்ல கனவு வந்துச்சு, கெட்ட கனவு வந்துச்சு, ஞாபகம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்வார். ஆனால் அவர் அப்படி மறைச்சிருக்காரு, விட்டுட்டாரு, அது அவனுடைய உள்ளத்தை விட்டு கடந்துருச்சுன்னு அர்த்தம். மறதி. இந்த மறதி தான் அருட்கொடைங்க. இதெல்லாம் மறதியாக போகணும். மறந்து அப்படியே நம்மள்கிட்ட இருந்து அப்படி கடந்து போயிடணும். இந்த மறதி அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறான். இந்த அருளை அல்லாஹ்ட்டே கேட்கணும். பல தீய நிலைகள், கெட்ட நிலைகள், பல கசப்பான சம்பவங்கள், இதையெல்லாம் என்னுடைய உள்ளத்தை விட்டு போக்கு இறைவான் அல்லாஹ்ட்ட முறையிடணும். அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையும் நமக்கு போக்குவான். அப்போது இந்த நேரத்தில் நாம் என்ன புரிஞ்சுக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க, கெட்ட கனவு வெளியே சொல்லாத. இப்படி சொல்லாதேன்னு தடுத்தது மட்டும் இல்லைங்க, யாராவது நபித்தோழர்கள் அப்படி கெட்ட கனவு கண்டேன்னு வந்தாலும் கூட ரசூலுல்லாஹ் சொல்ல விட மாட்டாங்க, நிப்பாட்டுன்றாங்க. அதை ஷேர் பண்ணவே வேணாம். ஏன்? அது ஷைத்தான்றது வந்திருக்குது. ஷைத்தான் நம்மளை வழிகெடுக்கிறதுக்கு எந்த வேலையை செய்வான். ஷைத்தான் விளையாடுறதை இங்கே பேசாது, நிப்பாட்டுன்றாங்க. ஒரு நபித்தோழர் வராரு, அவர் வந்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இந்த மாதிரி வந்து தன்னுடைய தலை வெட்டப்படுற மாதிரியும், அப்படி அந்த தலையை தேடி இவர் ஓடுற மாதிரியும் ஒரு வகையான கனவை பற்றி பேச தொடங்கும் போதே ஷைத்தான் இவரிடத்தில் விளையாடி கொண்டிருக்கிறான், நிப்பாட்டு, ஷைத்தான் விளையாடிய ஒன்றை பேசாத அப்படி நிறுத்தினாங்க. இது மாதிரி நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதில் என்னவென்றால், எந்த துன்பங்களுக்கு தீர்வு வேணுமோ அதை முறையிடணும், வெளியே சொல்லித்தான் ஆகணும். எந்த துன்பங்கள் தீர்வு எட்டப்படாத தேவையற்றதாக இழப்புகளாகவே நமக்கு நடந்திருக்கிறதோ அந்த துன்பங்களை அல்லாஹ்விடத்தில் முறையிட்டுட்டு அவன் மேலே பாரத்தை போட்டுட்டு அவன்கிட்ட உதவியை தேடிட்டு அதை கடந்து போய்கிட்டே இருக்கணும். அதை பற்றியே மீண்டும் 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 நினச்சிக்கிட்டு இருந்தால் முடியுமா? எல்கேஜியில் படிக்கும்போது ஒரு பென்சிலை தொலைச்சிட்டோம், இதை பற்றியே 1க்கு 100 வாட்டி பென்சில் தொலைஞ்சிருச்சு, பென்சில் தொலைஞ்சுன்னா வாழ்க்கை நகருமா? அந்த எல்கேஜியில் நமக்கு பென்சில் பெருசாக தெரியும், 10ஆம் கிளாஸில் நமக்கு ஃபோன் பெருசாக தெரியும். ஒன்று திருடு போயிருச்சுன்னா 1க்கு 4 பேர்கிட்ட சொல்லி செக் பண்ணி கேட்டு வர்றது ஓகே. நம்ம வர வழியில் என்ன செய்கிறோம்? நம்மளே அறியாமல் ஃபோன் கீழே விழுந்து 2ஆக உடஞ்சிருச்சு. என்ன, இது ஒரு பாடம். ஃபோனை மேல் பாக்கெட்டில் வைக்கக்கூடாது, ஒரு பாடம். ஒரு ஆற்றங்கரையோ குளத்தங்கரைக்கு போனால் தவறி ஃபோன் உள்ளே விழுந்துச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. இது ஒரு பாடம். கவனமாக போகணும், எலக்ட்ரானிக் பொருள்லாம் கொண்டு போகக்கூடாது, பாடம், அவ்வளோதான். இப்படி தான் தண்ணியில் விழுந்துருச்சு, இப்படி தான் தண்ணியில் விழுந்துச்சு நினச்சிட்டு இருந்து என்ன ஆக போகுது? இப்படியே 4 பேர்கிட்ட சொன்னால் தீர்வுக்கு சொல்லலாம், கவனமாக போங்கப்பா, தண்ணியில் விழுந்தால் எனக்கு கூட ஃபோன் மிஸ் ஆகி போச்சு, நீங்கள் கவனமாக வச்சுக்கங்கன்னு தீர்வாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் தனக்கு ஏற்பட்ட இழப்புகளை நினைத்து வருந்தி வருந்தி ஒருத்தர்கிட்ட புலம்பிக் கொண்டு இருந்தால் மீண்டும் மீண்டும் ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும், நம்முடைய உள்ளத்தை விட்டு மறக்கவே மறக்காது. இது 2வது. அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. ரிவ்யூ பண்ணி பார்க்குறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் படித்ததாக இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில் நடந்ததாக இருக்கட்டும், சில நேரங்களில் நாம் அதை நினச்சி பார்ப்போம்.
சில சம்பவங்களை நினச்சி பார்ப்போம். இந்த ரிவ்யூ பண்ணுவது என்பது திட்டமிட்டு நாம் செய்வதே கிடையாது. மீள்பார்வை. இந்த மீள்பார்வை என்பது நம்ம திட்டமிட்டு செய்யவே மாட்டோம். நல்ல விஷயங்களுக்கு மீள்பார்வை திட்டமிட்டு செய்தாக வேண்டும். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த தொடரில் சொல்கிறேன். துன்பங்கள், தீமைகள், நமக்கு ஏற்பட்ட கசப்புகள், இழப்புகள், இதையெல்லாம் மீள்பார்வையே செய்யக்கூடாது. இப்போ நாம் என்ன செய்கிறோம்? டூருக்கு போகிறோம். டூருக்கு போயிட்டு வந்துட்டோம். தன்னுடைய வாழ்க்கையில் இதான் ஒரு முதல் அனுபவம். வெளியூர் போயிருக்காரு, வெளிநாடு போயிருக்காரு, நல்லா இருந்திருக்குது. அந்த மாதிரி அல்லது உம்ராவுக்கு போயிருக்கிறோம். மனிதன் பொதுவாகவே சகஜமாக அன்றாடம் நடக்கக்கூடியதை மீள்பார்வை செய்யவே மாட்டான். அன்றைக்கி நைட்டு படுக்கும்போது இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோம், வழக்கம் போல் ஆஃபீஸுக்கு போனோம், வழக்கம் போல் திரும்பி வந்தோம், வழக்கம் போல் லுகர் தொழுதோம், வழக்கம் போல் அசர் தொழுதோம், வழக்கம் போல் மகரிப் தொழுதோம், அதான் இப்போ சாப்பிட்டு இப்போ தான் படுத்துருக்குறோம். இப்படி மீள்பார்வை செய்வானா? செய்யவே மாட்டான். தன்னுடைய வாழ்க்கையில் எது அதிசயமாக நடந்திருக்குது, புதுமையாக நடந்திருக்குது, பெரும் மகிழ்ச்சியாக நடந்திருக்குது, அல்லது பெரும் துன்பம் நடந்திருக்குது, இதை மட்டும் அப்படியே மீள்பார்வை செய்ய ஆரம்பிப்பான். அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். ராத்திரி படுக்கும்போது சில பேர் இப்படி அமைதியாக இருப்பாங்க. என்னப்பா? இல்லை, இன்றைக்கி ஒரு ஊருக்கு டூர் கூட்டிகிட்டு போனாங்க. அந்த ஊருக்கு போகும்போது அப்படியே பயங்கரமாக மரங்கள்லாம் இருந்துச்சு. ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க. அப்புறம் எல்லோரும் நாங்களாம் ஐஸ் வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகலான்னாங்க. அப்புறம் மதியம் போய் எல்லோரும் சாப்பிட்டோம். அப்புறம் குளித்தோம். பெரிய ஆறு, நல்ல தண்ணி, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. இப்படின்னு ஒரு மீள் பார்வை சர்வசாதாரணமாக அடுத்தவங்கள்ட்ட சொல்லாமலே யோசிப்பாங்க, மனதளவில் யோசிப்பாங்க, தேவைப்பட்டால் சொல்லுவாங்க. இதுதான் மீள் பார்வை. இது ஒவ்வொருத்தட்டையும் வரும். புதுமையாக இருக்குது. அதை கூட என்ன செய்வாங்க, ஒரு ஆள் கேட்டிருப்பாங்க, அது உம்ராவுக்கு போனீங்க எப்படி இருந்துச்சு? அதுவா, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு உம்ராவுக்கு போனேன், தவாஃப் பண்ணேன், இப்படியா சொல்லுவாங்க? அது இங்கேருந்து போகும்போது எப்படி நடந்துச்சு தெரியுங்களா? இங்கேருந்து மெட்ராஸுக்கு போய் ஏர்போர்ட்டில் அங்கேயே நாங்கள் எஹ்ராம் கட்டிட்டோம். அப்புறம் ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணோம். அப்புறம் ஃப்ளைட் வந்துருச்சு. ஃப்ளைட்டில் ஏறினா சகல வசதிகள் இருக்குது. இது ஃப்ளைட் அவனுக்கு புதுசாக இருக்கும். அப்புறம் போய் அங்கே இறங்கியிருப்பான். அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம். எல்லோரும் அரபி பேசிகிட்டு இருந்தாங்க, இது மாதிரி கேட்டாங்க, வச்சாங்க. அப்புறம் போயிட்டோம். அப்புறம் அங்கேருந்து ஜித்தாவிலேருந்து நேராக மக்காவுக்கு போனோம். போயிட்டுருக்கும்போதே எல்லாம் அந்த மாதிரி அந்த ரோடெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. மக்கள்லாம் அழகாக இருக்காங்க, பார்க்குறவங்களாம் சலான் சொல்கிறாங்க. அந்த அந்த மாஹோலே நல்லா இருந்துச்சு. அங்கங்கே பள்ளிவாசல் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்படின்னு கேட்டது உம்ராவை பற்றி. அவன் சொல்கிறது அப் அண்ட் டவுன் போயிட்டு இங்கே ரிட்டன் ஃப்ளைட்டு முடித்து இங்கே பஸ்ஸில் ஊருக்கு வந்து சேர்ந்த வரைக்கும் சொல்லுவான். இது மனிதனுடைய யதார்த்தம். ஆனால் இந்த மீள்பார்வையின் பொழுது, இப்படி ரிவ்யூவாக ஒருத்தர்கிட்ட சொல்லும் பொழுது, நமக்கு ஏற்பட்டிருக்கிற இழப்புகள் இருக்குது பாருங்கள், அந்த இழப்புகளை பெரும் பாரமாக சொல்லவே கூடாது. அதை ரிவ்யூவை நம்ம அதை பற்றி நினச்சிட்டு இருக்கக்கூடாது. எதார்த்தமாக போகிறோம், போய்கிட்டு இருக்கும்போது ஃப்ளைட்டு போயிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் திடீர்னு ஃப்ளைட்டு ஷேக் ஆகிருச்சுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு பதிவு வந்துருச்சு. இதை நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் சொல்லுவீங்க. அதே மாதிரி உள்ளே போனோம், அங்கே எஹ்ராம் கட்டிட்டோம். போய் இறங்கி பார்த்தா தண்ணி, பச்சை தண்ணிக்கு வழி இல்லை, திணறணும். ஒரு 2-3 மணி நேரம் தண்ணியே கிடைக்கல. அப்புறம் ஒரு வழியாக அங்கே போய் தண்ணி கிடச்சதுங்க என்று இந்த கவலையை பற்றி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்போ என்னென்னா, வாழ்க்கையில் அந்த நெகட்டிவான விஷயங்கள் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்துட்டுருக்கும். அதுவே ஆழமாக பதியும். ஒரு தீர்வுக்கான விஷயத்தை தான் திரும்ப எடுத்துரைக்க வேண்டும், பிறருக்கு சொல்ல வேண்டும், நாம் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். தீர்வல்லாத விஷயங்கள் நம்மை கடந்து போயிருச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மாடிப்பள்ளிலேருந்து வலிக்கு கீழே விழுந்துட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறீங்க? அதை பற்றி நினச்சி ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் மாடிப்பள்ளிலேருந்து விழுந்ததுனால நம்முடைய விரல் இன்றைக்கி வரைக்கும் அந்த விரல் டேமேஜ் ஆகிருக்குது. இந்த விரல் டேமேஜ் அதனால் தான் ஏற்பட்டுச்சுன்னு வைங்க. நாம் என்ன நினைக்கணும்? அது ஒரு 10 வருஷம் முன்னாடி விரல் இதாகிடுச்சிங்க, அதனால் இப்படி ஆயிடுச்சுன்ட்டு கடந்து போகணும். அது என்ன ஆச்சுன்னு சொன்னால், கிட்டத்தட்ட அது ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு நினைக்கிறேன். காலையில் ஒரு 6 மணி இருக்கும். அந்த வழியாக நான் திடீர்னு கூப்பிட்டாங்க, மாடியிலேருந்து இறங்கினேன். இறங்கி ஓடி வரும்போது அப்போ பார்த்து வீடு கழுவி விட்டுருக்குறாங்க. எனக்கு வேறு தெரியல. வலி கீழே விழுந்துன்னா விரல் உடஞ்சி போச்சு. கழுவாமல் இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்குமா? அல்லது நான் ஓடி வராமல் இருந்தால் இப்படி நடந்திருக்குமா? இப்படின்னு சைத்தான் ஃபுல்லாக மெதுவாக பூரா ஆரம்பிப்பான். அங்கே அது வரக்கூடாது.
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரொம்ப அழகான வழியை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. என்ன, உனக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் நீ என்ன சொல்லணும்? அல்லாஹ் நாடி இருக்கிறான், இப்படி விதிச்சிருக்கிறான், மா ஷா ஃபஅல, அவன் நாடினதை செஞ்சுருக்கிறான் அப்படின்னு நீ சொல்லிடு. எதை சொல்லிடாத, இது இப்படி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் அப்படி நடந்திருக்குமே என்று பேசாத. அப்போ தான் ஷைத்தானுடைய வேலை துவங்கும், அந்த வேலையை தொடங்கிறாத. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இதை சொன்னாங்க? விதி என்கிற ஒரு மிகப்பெரிய அணைக்கட்டை போடு. அல்லாஹ் சொல்கிறானே, இந்த விதி என்பதை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம், அனைத்தும் விதிப்படி இயங்குதுங்கிற நம்பிக்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது எதற்காக? லி கைலா தௌசவ் அலா மா ஃபாத்தக்கும், உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பிற்காக. லி கைலா தௌசவ், நீங்கள் கவலைப்படாமல் கை சேதப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. உங்களுக்கு ஏற்பட்ட நன்மைகளுக்காக ரொம்ப பூரிப்படைந்து ஆணவம் கொண்டு விடக்கூடாது, அகந்தை கொண்டு விடக்கூடாது என்பதற்காக. அவன் நாடி நடந்திருக்குது. நல்லது நடந்ததா? அல்ஹம்துலில்லாஹ். துன்பம் நடந்ததா? இன்னாலில்லா, பொறுத்துக்கிட்டு போ, எல்லாமே உனக்கு நன்மையை அமையும். அல்லாஹ்வுடைய தூதர் அதான் சொன்னாங்க. அஜபன்லில் அம்ரில் மூமின், மூமினுடைய ஒவ்வொரு காரியங்களும் ஆச்சரியத்தை தருகிறது. நல்லது நடந்தால் அல்லாஹ்வை புகழ்கிறான், அதுவும் நன்மையாக போயிடுது. துன்பம் ஏற்பட்டால் பொறுத்து கொண்டிருக்கிறான், அதுவும் அவனுக்கு நன்மையாக போயிடுது. சொன்னாங்களா இல்லையா? அப்போ இதை நாம் எதிர்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கசப்பான அனுபவங்கள், பெரும் பெரும் இழப்புகள், இதை நாம் நினைவுக்கு கொண்டு வராமல் இருக்க வேண்டும். நினைவுக்கு கொண்டு வர முயற்சி செய்யாமல் இருக்க வேண்டும். அதை திரும்ப 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 மற்றவர்களிடத்தில் பேசியோ அல்லது நாமே அதை நினைவுபடுத்தியோ அதை ஆழ்மனதில் காயமாக கல்வெட்டாக பதிவு செய்யாமல் தவிர்க்க வேண்டும். இது அல்லாஹ் தான் நமக்கு கருணையை காட்டி ஏதோ ஒரு நலம் நாடி இதை செய்திருக்கிறான் என்று உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த துன்பங்களின் பொழுது அல்லாஹ் நம்மை சோதித்து பார்க்கிறான் என்று பொறுத்து கொண்டு பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறு கடந்து சென்றோமையானால் எந்த விதமான துன்பங்களோ இழப்புகளோ மிக பெரும் துயரங்களோ இடையூறுகளோ நம்ம வாழ்க்கையில் குறுக்கீடாக வந்து நிற்காது. அது நமக்கு மிகப்பெரிய கவலையையும் தராது. ஞாபகத்துக்கு வந்தாலும் அதனால் நாம் எந்த பாதிப்புக்கும் ஆளாக மாட்டோம். இது ஒரு விஷயம். அதே மாதிரி ஒருத்தர் நமக்கு கோபத்தை ஏற்படுத்திட்டாரு, நம்மள்ட்ட வம்பு பண்ணிட்டாரு, நம்மளை நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டாரு, நமக்கு துரோகம் பண்ணிட்டாரு, அவரை கண்டாலே எரிச்சலாக இருக்குது, அவர் செஞ்ச துரோகம் அப்பப்போ நமக்கு ஞாபகத்துக்கு வருது, இப்படின்னு பிரச்சனை இருக்குதா? அந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுங்க. என்ன முடிவு? இந்த இழப்பை அல்லாஹ் காட்டிட்டான், இவர் இப்படிப்பட்டவர் நம்ம காட்டிட்டான், ரைட்டு, இனிமேல் நம்ம கவனமாக இருக்கணும். இனிமேல் ஒரு பிரச்சனை வருது, அவராலோ அல்லது மற்றவர்களாலோ ஒரு பிரச்சனை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, நம்மளுக்கு கோபத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, நமக்கு எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுது, நம்ம கோபம் ஏற்படுதுன்னு சொன்னால் அந்த அவர்களுடைய பாதிப்பு நம்மை எந்த காயத்தையும் ஏற்படுத்தி விடக்கூடாது நம்ம நினச்சோம்னா அந்த கோபம் ஏற்படுகிற நேரத்திலேயே நாம் உடனே என்ன சொல்லணும்? அவர்களை பற்றி ஒரு கெட்ட அபிப்பிராயம் ஏற்படாமல், அவர்களை நம்ம தாக்குதலுக்கு ஆளாக்கிறாமல், அவர்களுக்கு எதிராக நாம் பாய்ந்து விடாமல், அந்த நேரத்தில் இந்த இடத்துலேருந்து கடந்து போகிறதுக்கு என்ன வழியை மேற்கொள்வது அப்படின்னா, இன்றைக்கி மனநல நிபுணர்கள் சொல்கிறாங்க, ஒருத்தர் உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க, வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அநியாயமாக வம்பு இழுக்கிறாங்க, கோபத்தை ஏற்படுத்த பார்க்குறாங்க, பெரும் பெரும் பிரச்சனைகளுக்கு உங்களை இழுக்க பார்க்குறாங்க, இது மாதிரி குடும்பத்திலோ நண்பர்கள் வட்டத்திலோ என்னமோ ஒன்று நடக்குது, அப்போ நீங்கள் சாதுரியமாக நடந்துக்குங்க. கோபம் ஏற்படுது, அந்த நேரத்தில் என்ன செய்கிறது? உங்களுக்கு பிடித்த ஒரு வார்த்தை, இறைவா நான் அவனை நேசிக்கிறேன் என்று அமைதியாக நிறைய வாட்டி சொல்லிக்கிட்டே இருங்க. அவர்கள் என்னத்தை திட்டினாலும் என்னத்தை கோபப்படுத்தினாலும் கோபத்தை ஏற்றினாலும் அதை உங்கள் ஆழ்மனம் உள்ளே வாங்கிக்காது. நீங்கள் இறைவனை நேசிக்கிறேங்கிறது மட்டும்தான் உள்ளே வாங்கிட்டு இருக்கும், அது உள்ளேயே வராது. அவங்க என்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. பிறகு அவங்க போனதுக்கு பிறகு நம்மள்ட்ட இப்படி திட்டாங்களே, நம்மளை இப்படி வெறுப்பேற்றிட்டாங்களே, இந்த மாதிரி நம்மளை கேவலப்படுத்திட்டாங்களே என்ற எந்த எண்ணமும் உங்கள் உள்ளத்துக்கு வராமல் போயிடும் அப்படிங்கிறாங்க. இதை மார்க்கம் எப்படி சொல்லுகிறது? ஒருவர் கோபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு, அப்படி பேசிட்டு போனதுக்கு பிறகு அவர் இப்படி கேட்ட கேள்வி ஞாபகத்திலே இருந்துக்கிட்டு இருக்கும், இப்படி பேசின பேச்சு நம்ம ஆழமாக உள்ளத்தில் பதிஞ்சிருக்கும், இந்த மாதிரி ஒரு பேசின பேச்சுக்கு நம்ம பதில் ஏதாவது சொல்லணுமேங்கிற மாதிரியான தூண்டுதலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த வரக்கூடிய நேரத்தில் இந்த வாசலை நம்ம எப்படி அடைச்சிருக்கலாம், கோபத்தை ஏற்படுத்துகிற டைமில் என்ன மாதிரி அடைச்சிருக்கலாம்? அல்லாஹ்வுடைய தூதர் அழகான ஒரு வாக்கியத்தை கற்றுக் கொடுத்துட்டாங்க. கோபம் ஏற்படுத்துகிற மாதிரி சூழல் வருதா, நியாயமான முறையில் கோபத்தை வெளிப்படுத்துவது என்பது வேறு. அநியாயமான முறையில் ஒருத்தர் கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க,
நம்மள்ட்ட பிரச்சனை பண்ணுறாங்க, நம்மளை வெறுப்பேற்றி பார்க்குறாங்க. இந்த நேரத்தில் நம்ம கோபத்தை வந்து என்ன செய்கிறோம், ரொம்ப ஆவேசப்படும் பொழுது அதனால் நமக்கும் நிறைய பாதிப்பு, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் பாதிப்புன்னு நினைக்கிறோமா? இப்போ நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்துருக்காங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிக்கிட்டு இருக்கட்டும். அப்போ என்ன ஆயிரும், அவனை விட்டு கோபம் தணிஞ்சிரும். அப்போ இதை உளப்பூர்வமாக நினைத்து கொண்டு ஒரு பெரும் கோபம், ஒரு பெரும் பிரச்சனை, பெரும் துன்பம் ஒருத்தரால் நமக்கு ஏற்பட இருக்குது, பயங்கரமான விவகாரமான ஆள், இப்போ நம்ம எப்படிரா அதை கடந்து போகலாம், அதை அவங்கள எதிர்கொண்டுட்டு நாம் அவங்க என்னத்தை சொன்னாலும் பரவாயில்ல, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இப்படின்னு அமைதியாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிகிட்டே இருக்கோம். அவங்க என்னத்தை சொன்னாலும் அது நாம் இதை உளப்பூர்வமாக சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு பிறகு அவர்கள் சொன்னதையெல்லாம் மீண்டும் சாயங்காலமோ மறுநாளோ அதுக்கடுத்த நாளோ நம்ம அவுது பில்லா சொல்லும்போது அவர் இதை நம்மள்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரே, இப்படிலாம் நம்மளை பேசினாரே ஞாபகத்துக்கு வரவே வராது. ஏன்? அதை ஆள் மனது ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எதை ஏற்றுக்கிட்டு இருந்துச்சு தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன், இதை ஏற்றுக்கிட்டு இருந்துச்சு. நமக்கு உதவி புரிபவன் யார்? ஷைத்தானா அல்லாவா? அல்லாஹ் தான் உதவி புரிவான். அல்லாஹ் என்ன செய்வான்? இவனை காப்பாற்றுவோம். ஏன்? இவன் அப்போ என்ன கேட்டிருக்கிறான்? நம்மள்கிட்ட பாதுகாவல் கேட்டிருக்கிறான். எதை விட்டு? பெரும் கோபத்தை விட்டு நம்ம காப்பாற்றுவோம், நல்லா காப்பாற்றுவோம். இந்த பலன் காரணத்தினால்தான் இவன் பெரும் பெரும் பிரச்சனைகளிலிருந்து தப்பிச்சு போவான். அப்போ இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த இடையூறுகளாக இருந்தாலும் சரி, நம்மை நினைவுபடுத்தி காயப்படுத்துகிற எந்த இழப்புகளாக இருந்தாலும் சரி, அதை மறப்பதற்கு, நினைவுக்கே வந்தாலும் அதை இலகுவாக கடப்பதற்கான இது போன்ற வழிமுறைகளை நாம் முறையாக கடைபிடித்தால் எந்த பாதிப்பு வராது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டி தந்த இந்த வழிமுறைகள் அந்த சஹாபாக்களும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அவங்க தங்களுடைய காலத்தில் எத்தனையோ துன்பத்திற்கு ஆளாயிருக்கிறாங்க, எத்தனையோ இழப்புகளுக்கு ஆளாயிருக்கிறாங்க, நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அதை ஒவ்வொன்றும் மீண்டும் 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 நினச்சி முடங்கி போனார்களா? கிடையாது, கடந்து போனார்கள். நமக்கும் இதுவும் கடந்து போகும்னு என்ன செய்யணும்? நம்ம பயணிக்கணும். இது ஒரு வகையான இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள், ஆரோக்கியமான விஷயங்கள், நம்ம படித்த படிப்புகள், நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பு, ஞாபகத்திறன், இதெல்லாம் ரொம்ப மந்தமாக இருக்குதே. நம்ம ஞாபகத்திறனை மேம்படுத்துறது எப்படி? நம்ம படித்ததெல்லாம் ஞாபகமாக இருக்கணும். அது எப்படி நாம் மறக்காமலே இருக்கணும்? எதையுமே எனக்கு மறக்காமல் இருக்கக்கூடாது. படித்ததெல்லாம் அப்படியே ஞாபகமாக இருக்கணும். வாழ்க்கையில் நான் எந்த வேலையை செய்தாலும் ஞாபக மறதியோடு பாதிக்கப்பட்டுறக்கூடாது. நான் கரெக்டாக பர்ஃபெக்டாக நினைவு திறனோடு நான் செயல்படணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஞாபக சக்தியை அதிகரித்து கொள்வதற்கான வழி என்ன, ஞாபக மறதியிலிருந்து விடுபடுவதற்கான வழி என்ன என்பது இன்னொரு பகுதி. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த தொடரில் உங்களுக்கு நாம் தெளிவாக விளக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.